செக் பண்ணிட்டு அவங்க தான் விடுவாங்க. அது வந்து சைனாவில் 18 நாள், மித்த நாள்லாம் நம்மளுக்கு. எத்தனாம் தேதி கிளம்புனீங்க? பேர் செல்ஃப் இன்ட்ரோடியூஸ். உங்க பேரு? பேர் சிராஜ். நீங்க எத்தனாம் தேதி புறப்பட்டீங்க? 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கிளம்பணும். ஸோ அதாவது வேலை நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு 40-41 நாள்ல முடிச்சாச்சு. டொனேட் கலெக்ட் பண்றதுக்காக உங்களுடைய கனவு வந்து 40 வருஷமா இதை வந்து எய்ம் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போகணுண்டு. அது பைக் அப்படின்னு ஓட்டுற ஆரம்பத்த காலத்துல இருந்து அது ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். இந்தியாவுக்கு போகணும் சுத்தினீங்களா, உங்களுக்கு எங்கேயாச்சும் அந்த ரவுடிகள் தொல்லை அது இது ஏதாச்சும் ரெசிஸ்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இது வரைக்கும் இஷ்யூஸ் இல்ல. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். நம்ம ரோட் பிளாக் போலீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கு? 14,374 கிலோமீட்டர். இந்தியாவில் இது தெலுங்கானாவை தவிர பாக்கி எல்லா ஸ்டேட்டும் கிராஸ் பண்ணியாச்சு. என்ட்ராவிலேருந்து பீகார், வேற மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத்தை தாண்டி இதுக்கு போயாச்சு, ஹிமாச்சல் பிரதேஷ் போயாச்சு. ஹிமாச்சல் பிரதேஷ் போயிட்டு மணாலி, லே, லடாக் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் குஜராத் வழியாக கீழே இறங்கி ராஜஸ்தான்லேருந்து ஒரு கோவாலேருந்து அப்படியே ஒன் டே சராசரி எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 500 கிலோமீட்டர். 500 கிலோமீட்டர். சில சிச்சுவேஷன்ல 300 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் வரும். ஸோ அது ரூட்டை பொறுத்து இருக்கு. ஹைவே அப்படின்னாங்க நம்ம. நீங்க யார் யார் வந்துருக்கீங்க? கண்டிஷன்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா வரும்போது? சீரேஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சா? இல்ல, அது இருக்கும். எனக்கு திபெத் சைனாவிலாம் வந்து உங்களுக்கு 6000 மீட்டர் ஹைட். குளூர் அந்த கூட அப்படி குளூர். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் தயாராக தான் வந்திருக்கோம். ஸோ -3 டிகிரிஸ் வரைக்கும் போச்சு. நீங்க எத்தனை பேர் வந்துறீங்க? 2 பேர். இன்னொருத்தவங்க? அங்கங்க ஹோட்டல். ஆமா, அங்கங்க ஹோட்டல். இன்னொருத்தவங்க எங்க இருக்காங்க? 1250. அதான் அது BMW 23, 24 கொடுக்கும் 1 லிட்டருக்கு. கொஞ்சம் விரட்டணும் அப்படின்னாக்கா ஒரு 18லேருந்து 20 வரும். கெப்பாசிட்டி இது வந்து 22 லிட்டரு. தேவையில்ல. இப்போ வர்ற வழியில உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் வந்துடும். எப்படியும் தடுக்கி வந்தா ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அதனால ஃபியூலுக்கு எதுவும் கஷ்டப்பட்டு தேவை. ஆவரேஜ் வந்து 40, 50, 60. உண்மையை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. சொன்னாலும் ஆச்சரியப்படுவீங்க. அதனால 40, 50 வச்சுக்கோங்க. இங்க வந்து கொஞ்சம் குவாலிட்டியா அது ரோட்டை பொறுத்து இருக்கலாம். லக்னோல இருந்து டெல்லிக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஹைவே விடலாம். நீங்க 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா கூட எவனும் நிப்பாட்ட மாட்டோம். ஸோ உங்க வண்டி எவ்வளவு போகுதோ அவ்வளவு தூரம் போகலாம். சூப்பரா போட்டுக்கிறாங்க. லக்னோல இருந்து 240 கிலோமீட்டர். லக்னோ டு டெல்லி. பைக் ரைடு இருக்குதா சொல்ல விரும்புறீங்களா? இந்த மாதிரி போறவங்களுக்கு எப்பவும் பாதுகாப்பா இருங்க. பாதுகாப்பு எனக்கா என்னைக்கு நீங்க ஓட்டுறீங்களோ அப்பங்க உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது, இன்னொரு நாள் நான் ஓட்டணும், மறுநாளும் நான் எந்திரிச்சு நான் மறுநாளும் ஓட்டணும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கம் எப்பவுமே இருக்கணும். பாதுகாப்பா இருக்கணும். ஸோ நான் வந்து இப்போ இங்கேருந்து கணத்தருக்கு போகிறேன், செருப்பு போட்டு கையில் கட்டிட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் இப்போ நான் ஒரு இடத்துக்கு இப்போ கொடைக்கானல், இங்கேருந்து நான் கொடைக்கானல் போகிறேன். கொடைக்கானல் நான் ஒரு 2 ஆக்சிடென்ட் பார்த்தேன். ஏன்னா அவங்க வந்து ஏதோ கிட்டதான் மதுரையிலேருந்து வந்திருக்காங்களா. ஆனால் ஏன் அப்படி வரணும்? எல்லாம் பிஞ்சு போய் கிழிஞ்சு போய். ஸோ ஒரு பாதுகாப்பான ஒரு இது அணிஞ்சிட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லது. என்ன ஏன்னாக்கா மறுநாள் நீங்கள் ஓட்டலாம், திரும்பி வரலாம், மறுபடியும் திரும்பியும் போகலாங்க. ஆனால் இது அந்த இதோட முடிஞ்சு அந்த கதை. ஸோ அதுதான் நான் சொல்ல விரும்புது. ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. ஸோ எப்போதும் பாதுகாப்பாக ஓட்டுங்க. என்ன அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாந்தாக்கா அதுக்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஹெல்மெட்டு, ஏதோ ஒரு ஜாக்கெட்டு, அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு காலணி, அவ்வளோதான். ஸோ இது மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் தாராளமாக நீங்கள் எங்கே வேணாலும் உலகத்தையும் சுற்றி வரலாம். ஆனால் அந்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது எவ்வாறு நம்ம எவ்வளோ சேஃப்டியாக இருந்தால் கூட
மித்தவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் சாப்பாடு பிரச்சனை இல்லைம்மா. சவுத் சைனா 90% முஸ்லிம்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமான்னு தெரியாது. யுன்னான், குன்னிங், என்ன சின்கியாங், என்ன வருங்க உய்குர், இந்த சவுத் சைனா இவங்க அப்படிங்கும் போது என்ன வருங்க? அங்க நீங்க எங்க போனாலும் ஹலால் சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனையே இல்லை. அண்ணா என்ன வரும் உங்களுக்கு? என்ன வரும்? சிங்கப்பூர்மா. சிங்கப்பூர். நான் சிங்கப்பூர் பிரஜை. என்ன இருந்தாலும் நான் தமிழ் தான். என்ன வருங்க? தமிழங்கும் போது என்ன வருங்க? அம்மா ஒரு கொடிக்கால் பாளையம், சரி. அத்தா ஒரு நீடாமங்கலம். நீடாமங்கலம். ஸோ நடுவுல என்ன வருது? நாகப்பட்டினம் வருதா? நடு நாகப்பட்டினம் வச்சுங்க. இல்லாட்டி இப்ப இங்க செட்டில் ஆகுறதுன்னு ஒரு முடிவு இருக்கு. பைக்ல தான். ஸோ 15ஆம் தேதி ஷிப்பிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ வண்டியை கப்பலில் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் ஃப்ளைட்டில். சரி, ஓகே. ஸோ அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. பாஸ்போர்ட்டுலாம் நீங்க முன்னாடி கை சொல்லுங்க, கை கொடுங்க. கொஞ்சம் நேரம்